CPA Pro Channel, Chalkpiece Academy, Design Your Future and Educational Channel. வருகின்ற PGTRB தமிழ் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் மற்றும் டெட் TNPSC போன்ற தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வு எழுத காத்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸ் வீடியோவாகும். இது பார்ட் நம்பர் 11. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான விடைகளும் உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்களும் எழுதுவதற்கு நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் குறைந்த கட்டணம் கட்டி சேர்வதற்கான விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டால் உடனடியாக நீங்களும் சேர்ந்து இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியை பார்க்குறோம். இதற்கு முன்னர் 250 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 251வது கேள்வியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதற்கான விடைகளை ABCD என்று எழுதி அதை ஃபோட்டோவை எடுத்து நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர வேண்டும். இப்போ நம்ம முதல் கேள்வி 251வது கேள்வி பார்க்குறோம். எபிக் லிட்ரேச்சர் என்ற பதத்தின் கலைச்சொல் டேஷ். எபிக் லிட்ரேச்சர் என்ற பதத்தின் கலைச்சொல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பண்டைய இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம். 252வது கேள்வி அகர வரிசைப்படுத்துக. மரம், கிளி, வீடு, ஆடு, பந்து. அகர வரிசைப்படுத்துக. மரம், கிளி, வீடு, ஆடு, பந்து. அதாவது நமது தமிழ் எழுத்துக்களின் அகர வரிசைப்படி ஆவிலிருந்து அவ் வரைக்கும் இருக்கிற வரிசையிலும் காவிலிருந்து நா வரைக்கும் இருக்கும் வரிசையிலும் நாம் அமைத்து எழுத வேண்டும். அதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆடு, கிளி, வீடு, மரம், பந்து. அடுத்த ஆப்ஷன் பந்து, கிளி, ஆடு, மரம், வீடு. அடுத்த ஆப்ஷன் ஆடு, வீடு, பந்து, மரம், கிளி. அடுத்த ஆப்ஷன் ஆடு, கிளி, பந்து, மரம், வீடு. 253வது கேள்வி தாவரத்தின் இலை வகைகளை பொறுத்துக. தாவரத்தின் இலை வகைகளை பொறுத்துக. இதில் ஒரு பக்கம் இலை, தாள், தோகை, ஓலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பக்கம் பனை, கரும்பு, நெல், வேம்பு. இதனுடைய பொருத்தங்களை கீழ்கண்ட ஆப்ஷன்களின் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அ, ஆ, இ, ஈ. அடுத்தது ஈ, இ, ஆ, அ. அடுத்த ஆப்ஷன் இ, ஈ, ஆ, அ. அடுத்த ஆப்ஷன் ஆ, அ, ஈ, இ. அடுத்து 254வது கேள்வி உதித்த என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல் டேஷ். உதித்த என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மறைந்த, தெரிந்த, எழுந்த, தோன்றிய. அடுத்து 255வது கேள்வி விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. இதனுடைய வாக்கியம் ஆ டேஷ் கு பறவையிடம் இருப்பது. ஆ டேஷ் கு பறவையிடம் இருப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ல, ழ, லு, ல. இதில் எது உங்களுடைய விடை? அடுத்து 256வது கேள்வி ஆந்தை டேஷ். ஆந்தை டேஷ். அதாவது ஆந்தை என்ன வகையான ஒலியை எழுப்பும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்
கூவும், அகவும், அலரும், குணுகும். 257வது கேள்வி. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. இலக்கணத்தில் வருவது இரட்டை கி டேஷ் வி. இலக்கணத்தில் வருவது இரட்டை கி டேஷ் வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ல, 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 லா. இதில் உங்களது விடை எது? 258வது கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில மரம் டேஷ். தமிழ்நாட்டின் மாநில மரம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆலமரம், வாழை மரம், வேம்பு மரம், பனை மரம். 259வது கேள்வி. பேணி என்ற வார்த்தையின் பொருள் டேஷ். பேணி என்ற வார்த்தையின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் போற்றி, கிணறு, வாழ்த்தி, பரிசு. 260வது கேள்வி. ஊழ் என்பதன் பொருள் டேஷ். ஊழ் என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தன் வினை, பிறர் வினை, முன் வினை, பின் வினை. அடுத்து 261வது கேள்வி. குறள் என்பது டேஷ். குறள் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒன்றையடி வெண்பா, நேரிசை ஆசிரியப்பா, இரண்டடி வெண்பா, கலிப்பா. அடுத்து 262வது கேள்வி. திருவள்ளுவர் தினம் டேஷ். திருவள்ளுவர் தினம் டேஷ். அதாவது திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது என்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தை திங்கள் முதல் நாள், தமிழ் புத்தாண்டு அன்று, தைப்பூச திருநாள், தை திங்கள் 2ஆம் நாள். 263வது கேள்வி. துய்ப்பது இலக்கணக் குறிப்பு. துய்ப்பது இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் செய்யுளிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, ஏதுமில்லை. 264வது கேள்வி. கொளல் என்பதன் இலக்கணக் குறிப்பு. கொளல் என்பதன் இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழிற்பெயர், பண்புத்தொகை, வினைத்தொகை, ஒரு பொருட்பன்மொழி. இப்போ 265வது கேள்விக்கு வந்திருக்கோம். நாமம் கெட இலக்கணக் குறிப்பு. நாமம் கெட இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உம்மைத்தொகை, இழிவு சிறப்பும்மை, எண்ணும்மை, பண்புத்தொகை. 266வது கேள்வி. நேர் நிறை இதற்குரிய வாய்ப்பாடு. நேர் நிறை இதற்குரிய வாய்ப்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம். 267வது கேள்வி. கோளொடு நின்றான் இரவு இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு. கோளொடு நின்றான் இரவு இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூவிளம், தேமா, மலர், தேமாங்காய், தேமா, பிறப்பு, தேமா, தேமா, பிறப்பு, கருவிளம், கூவிளம், காசு. இதில் உங்களது விடை எது? 268வது கேள்வி. ஆழ்வினை என்பதன் பொருள் டேஷ். ஆழ்வினை என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முயற்சி, பலன், செயல்பாடு, வினைப்பலன். 269வது கேள்வி. உழைவின்றி என்ற சொல்லின் பொருள் டேஷ். உழைவின்றி என்ற சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவலையின்றி, கலங்குதலின்றி, காவலின்றி, உழைப்பின்றி. 270வது கேள்வி. தாளாண்மை என்பதன் பொருள் டேஷ். தாளாண்மை என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விடாமுயற்சி,
தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு இல்லாமை, வீழாமல் இருப்பது. 271வது கேள்வி. திரு என்பதன் பொருள் டேஷ். திரு என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பணம், செல்வம், மதிப்பு, பொருள். 272வது கேள்வி. இரவு என்ற சொல்லின் பொருள் டேஷ். இரவு என்ற சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காலம், பகல், யாசிப்பு, வழங்கல். 273வது கேள்வி. முதற் பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ். முதற் பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டையார், திருவள்ளுவர். 274வது கேள்வி. திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 11 கீழ் கணக்கு, 11 மேல் கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை. 275வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு டேஷ். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிமு 21, கிமு 11, கிமு 31, கிமு 41. இதில் உங்களது விடைகள் என்ன என்பதை அனைவரும் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது தமிழ் தகுதி தேர்வு வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்கான PDF ஃபைல்களையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்று உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.